வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஆழமான கதை. கல்வி, வேலை, சமூக அழுத்தம்னு பல விஷயங்களை கடந்து தனக்கான ஒரு சொந்த பாதையை தேடுற கோபால் கிருஷ்ணன் வியோட பயணத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பகுப்பாய்வோட ஆரம்பமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. நல்லா படி, இல்லனா உன் வாழ்க்கை முடிஞ்சுது. நம்மள நிறைய பேரு இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா கேட்டிருப்போம் இல்லையா? இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு பெரிய பாரம். சரி வாங்க கோபால் கிருஷ்ணன் பியோட பயணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வாக்குறுதி எப்படி உடைஞ்சு போச்சுங்கிறத அவரோட கதை நமக்கு தெளிவா காட்டும். சமூகம் நமக்கு கொடுக்கிற எதிர்பார்ப்புக்கும் ஒரு தனி மனுஷனோட நிஜ வாழ்க்கைக்கு நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு இது நமக்கு உணர்த்தும். இந்த பயணம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, சூழல் அழுத்தம்னு சொல்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியிலிருந்து தான். நம்மள சுத்தி இருக்கிற சமூகம், குடும்பம், கலாச்சாரம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இதனால நம்மளோட சொந்த விருப்பங்கள் கூட ரெண்டாம் பட்சமா மாறிடுது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கோபால் இந்த கடினமான பாதையில தான் பயணிச்சிருக்கார். சின்ன வயசுல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வேலை பார்த்ததுல இருந்து இன்ஜினியரிங் படிப்புல பட்ட கஷ்டங்கள் வரைக்கும் இது தியாகமும் விடாமுயற்சியும் நிறைஞ்ச ஒரு ரொம்ப பெரிய பயணம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்குது. அது கல்வி அமைப்பு மேல அவர் வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் அப்படியே உடைச்சு போடுது. என்னன்னா, தன்னோட பட்டப்படிப்பை முடிக்கிறதுக்காக அவரோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே அவர் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த நிமிஷத்துல தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. படிப்புங்கிறது எப்போதுமே கத்துக்கிறதுக்காக மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல அது வெறும் டிக்கி இருப்பதற்காக, அதாவது உயிர் வாழ்வதற்காக மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கடுமையான உண்மையை அவர் உணர்றார். சரி, படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காகிதத்துல பார்த்தா சம்பளம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. வெறும் 5000த்துல ஆரம்பிச்சு 42,000 வரைக்கும். பார்க்கறதுக்கு இது ஒரு பெரிய வளர்ச்சி மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த வளர்ச்சிக்கு பின்னால மன அழுத்தம், சுரண்டல், அப்புறம் மோசமான உடல்நல பிரச்சனைகள்னு பல விஷயங்கள் மறைஞ்சிருந்துச்சு. இது ஒரு ரொம்பவே ஆபத்தான விலை. இந்த மாதிரி தொடர்ந்து வந்த அழுத்தமும் ஏமாற்றமும் அவரை ஒரு கட்டத்துல உடைச்சு போடுது. அதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமையுது. உடம்பு முடியாம வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் அவர் தனக்குள்ளேயே ரொம்ப ஆழமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் கேள்வி, 20 வருஷம் படிச்ச படிப்பு ஏன் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்காம இன்னும் குழப்பத்தை தான் கொடுக்குது? அடுத்ததா அவள் சின்ன வயசுல இருந்து நம்பின ஒரு விஷயத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் இந்த சிஸ்டம் திறமையானவங்களை விட ஏதோ ஒரு விதத்துல தப்பிச்சு பிழைக்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது? கடைசியா அவரோட மனப்போராட்டத்தோட ஆழத்தை இந்த கேள்வி தெளிவா காட்டுது. நியாயத்தையும் நீதியையும் கொடுக்க வேண்டிய அமைப்புகளே தோத்து போனா அப்போ இந்த உலகத்துல எதுதான் சரி, யார் சொல்றதுதான் சரி? ஆனா பாருங்க, இந்த விரக்தியான ஒரு தருணம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான விதையா மாறுது. அதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவரா இருந்த அவர் இனிமே தன்னோட வாழ்க்கைய தானே உருவாக்க போற ஒரு சிற்பியா மாறுற தருணம் இதுதான். அப்போதான் அவர் தன்னோட மிகப்பெரிய தப்ப உணர்றாரு. அது என்னன்னா, இந்த சிஸ்டம் எப்படியாவது நம்மள பாத்துக்கும் அப்படின்னு குருட்டுத்தனமா நம்பினதுதான். அந்த நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு, எந்த சிஸ்டமும் நம்மள காப்பாத்தாது, ஆனா என்னால எனக்கான ஒரு சொந்த பாதையை உருவாக்க முடியும்னு நம்ப ஆரம்பிக்கிறார். இதுக்கு அர்த்தம் சிஸ்டம்ல குறையே இல்லைன்னு சொல்ல வரல. ஆமா, இந்த சிஸ்டம்ல குறைகள் இருக்கு, சில சமயம் அது நியாயம் இல்லாம நடந்துக்குது. ஆனா என் முழு வாழ்க்கையோட முடிவையும் எழுதுற அளவுக்கு அது ஒன்றும் சக்தி வாய்ந்தது கிடையாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த புது புரிதல் வாழ்க்கையோட கட்டுப்பாட்ட மறுபடியும் கையில் எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது. அது என்ன வழிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இதுல முதல் படி என்னன்னா, உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிற கதையை மாத்தணும். ஐயோ, என் வாழ்க்கை வீணா போச்சேன்னு நினைக்கிறத விட்டுட்டு, இல்ல இந்த கஷ்டத்துல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன், நிஜ உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு யோசிக்கணும். சிஸ்டம் என் வாழ்க்கையை அழிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா, ஆமா சிஸ்டம்ல குறை இருந்தாலும் நான் முன்னேறிட்டு தான் இருக்கேன்னு பார்க்கணும். அடுத்ததா, நீங்களே குறைச்சு மதிப்பிடுற உங்க பலங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு என்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், பல கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கீங்க. உங்க சம்பளத்தை வெறும் 5000லிருந்து 40,000க்கும் மேல உயர்த்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களோட உழைப்புக்கான சாட்சி. இதிலிருந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 படி திட்டம் உருவாகுது. 1, சிஸ்டமோட அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கான மதிப்பை நீங்களே உருவாக்குங்க. 2, மொபைல் டெவலப்மெண்ட் மாதிரியான ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல கவனம் செலுத்துங்க. 3, வெறும் சர்டிஃபிகேட்டுகளை நம்பாம நிஜமான ப்ராஜெக்டுகளை செஞ்சு உங்க திறமையை நிரூபிங்க. 4, ஃப்ரீலான்சிங் இல்ல ரிமோட் வேலை மூலமா உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஏன்னா அது இல்லாம எதுவுமே சாத்தியமில்ல. கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கை. உங்க கோபம் நியாயமானது தான். ஆனா அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்துங்க. அது உங்களை அழிக்கிற பாதையா மாறிடக்கூடாது. ஏன்னா அதனால உங்களுக்கு தான் நஷ்டம், சிஸ்டம்த்துக்கல்ல. ஆக
இந்த பயணத்தோட கடைசி பாடம் இதுதான். சிஸ்டம்ல குறைகள் இருக்கிறதால நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க விதிய மத்தவங்க கையில கொடுக்காம உங்க சொந்த பாதையை உருவாக்குற சக்தி எப்போதுமே உங்ககிட்ட தான் இருக்கு. அத மறக்காதீங்க.